ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டியரு கேரளா இந்த ரெண்டுமே சேர்த்து தான் நான் எடுப்பேன். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், டியர் 1 மணி, K7, டியர் 6, டியர் 8 இது 4மே நீங்கள் ப்ளே பண்ணணும். கண்டிப்பாக 4ல் ஏதாவது ஒன்று தான் வின்னிங் வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் எப்படி எடுக்கிறேன்னு, அதுக்கப்புறம் வேணுமா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணிங்க. இந்த ஃபஸ்ட் நாள்லேருந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட்டு 3 நம்பர் இதுதான் நம்ம ஏ போர்டு. இப்போ 99 இருக்குது. இப்போது 9க்கு பவர் எடுத்துக்கணும். 4ஆம் நம்பர், அதாவது ஏ போர்டில் 3 நம்பரு. இது ஏபி அடிக்கிறான், இல்லைன்னா ஏசி அடிக்கிறான். ஏன் கணக்கு வந்து ஏ போர்டு மட்டும்தான். ஏ போர்டு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஏ போர்டு வந்து 9, 4, 7 இதுதான் நம்ம ஏ போர்டு. இப்போ வாங்க ரிசல்ட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், டியர் 1 மணி 984. என் கணக்கு வந்து ஏ போர்டு மட்டும்தான். நான் இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து ஏ போர்டு மட்டும்தான். உங்களுக்கு ஏசி அடிச்சிருக்கான். 2D வரும், அது உங்களோட லக்கு. நான் வந்து ஏ போர்டு மட்டும்தான் என்னோடய கணக்கு. இந்த 4த்தில் எதில் வேணாலும் வரும். 4 ஷோ கணக்கு பண்ணிக்கோங்க. அது சில டைம் மிஸ் ஆக கூட செய்யும். ஆனால் எல்லா நாளுமே வெற்றி மட்டும்தான் வரும் நான் சொல்ல மாட்டேன். ஃபெயிலும் வரதான் செய்யும். சரி வாங்க அடுத்த நாள் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட்டு 3 நம்பர் தான் நம்ம ஏ போர்டு. என் கணக்கு வந்து நான் ஏ போர்டு மட்டும்தான் கொடுக்குறேன். ஏபி ஏசி வேணும்னா அது உங்களோட லக்கு இருந்தால் வரும் ஏ போர்டு. அதுக்கு முன்னாடி இது ஒரு நாள் நம்மளுக்கு பாஸு. இப்போ அடுத்த நாள் என்னென்னா 851 இதுதான் நம்ம ஏ போர்டு. இங்கே பாருங்கள், டியர் 1 மணிக்கு 8ஆம் நம்பர் பாஸு. ஏ போர்டு பாஸு 81, ஏபியும் பாஸு. என் கணக்கு வந்து ஏ போர்டு. நான் ஏ போர்டு மட்டும்தான் கொடுப்பேன். ஏ போர்டு இந்த 4த்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், டியர் 1 மணி நினைக்கக்கூடாது. டியர் 1, K7, டியர் 6, டியர் 8 இந்த 4த்துக்கும் சேர்த்து தான் நான் கொடுக்கறது. இப்போ அடுத்த நாள் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட்டு 3 நம்பர் தான். இந்த 405 தான் நம்ம ஏ போர்டு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இதில் பாஸு 8ஆம் நம்பர் பாஸு, அதனால் டிக் போட்டேன். இப்போ 405 504 இதுதான் வந்திருக்கு. இப்போ வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள், 405 0 ஏ போர்டு பாஸு, டியர் 1 மணிக்கு பாஸு. அப்போது ஏசியும் பாஸு. என் கணக்கு ஏ போர்டு தான். ஆனால் உங்களுக்கு 2D திடீர்னு வச்சுறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த 4த்துக்கு சேர்த்து தான் நம்ம எடுக்கிறது. இங்கே பாருங்கள், அடிக்கிறான் பாருங்கள். ஆனால் எனக்கு தேவை ஒரு நாளைக்கு ஒரு வின்னிங். அதுக்காக நான் எடுக்கிறேன். இப்போ அடுத்த நாள் பார்ப்போம். இப்போ பாரு என்ன வந்திருக்கு, 851 இதுதான் நம்ம ஏ போர்டு. அதுக்கு முன்னாடி இது நம்மளுக்கு பாஸு. இப்போ 851 இதுதான் நம்மளுக்கு அதில் கிடச்சிருக்கு ஏ போர்டு. வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள், 854 ஏ போர்டு பாஸ் 8ஆம் நம்பரு. ஏபியும் பாஸு. என் கணக்கு இது ஏ போர்டு தான். 2D வந்தால் அது உங்களோட லக்கு. நான் வந்து ஏ போர்டு தான் டார்கெட் பண்ணுறேன். இப்போ அடுத்த நாள் பார்ப்போம். இப்போ பாருங்கள் என்ன வந்திருக்குன்னு, லாஸ்ட் 3 நம்பரு 50 தான் வந்திருக்கு. இதுலேயும் 5 தான் இருக்குது. இப்போ பவர் எடுத்தாலும் 50 தான். இப்போ 2 நம்பர் தான் கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இது பாஸு. இப்போ கிடச்சிருக்கிறது வந்து 50 தான் வந்திருக்கு. ஏ போர்டுக்கு 50. இப்போ பாருங்கள், 985 டியர் 1 வரல. கேஎல் பாருங்கள் 702 வரல. 124 டிஆர் 6 வரல. டிஆர் 8 பாருங்கள் 504. ஏ போர்டு பாஸு. அதேமாதிரி ஏபியும் பாஸு. என் கணக்கு வந்து ஏ போர்டு மட்டும்தான். அடுத்த நாள் பார்ப்போம். இப்போ பாருங்கள்,
பாருங்கள் 649 வந்திருக்கு ஏ போர்டு. அதுக்கு முன்னாடி இந்த 5 0ல் 5 பாஸு. இப்போ 649 இதுதான் நம்ம ஏ போர்டு. பாருங்கள் டியர் ஒரு மணி 462 ஏ போர்டு பாஸு 4ஆம் நம்பரு. ஏபியும் பாஸு. என் கணக்கு வந்து ஏ போர்டு மட்டும்தான். 2D வந்தால் உங்களோட லக்கு. இப்போ அடுத்த நாள் பார்ப்போம். இப்போ பாருங்கள் 333 வந்திருக்கு. இப்போ டபுள்ஸு 3 இருக்கனால 3ஓட பவர் 8 எடுத்துக்கணும். அதாவது 38 1 தான் நம்ம கணக்கு. அதுக்கு முன்னாடி ஏ போர்டு பாஸு. இப்போ 381 இதுதான் நம்ம ஏ போர்டு. இப்போ பாருங்கள் டியர் ஒரு மணிக்கு ஏ போர்டு 8ஆம் நம்பர் பாஸு. நம்ம கணக்கு வந்து ஏ போர்டு மட்டும்தான் இதில் நம்ம எடுக்கிறது. ஏபி இருக்கான்னு பாருங்கள். 88ன்னு இருக்குது. 33 இருந்ததுனா 88ன்னு வந்திருக்கு. என் கணக்கு வந்து ஏ போர்டு மட்டும்தான். ஏ போர்டு பாஸ். இப்போ அடுத்த நாள் பார்ப்போம். இப்போ பாருங்கள் 911 இருக்குது. இப்போ 1ஓட பவர் நீங்கள் 6 எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இது பாஸு. இப்போ நம்மளுக்கு வந்துருக்கு 916 இதுதான் வந்திருக்கு. 916 ஏ போர்டு. பாருங்கள் 916 டிஆர் 1 வரல, கேஎல் வரல, டிஆர் 8 வரல, டிஆர் 6 டிஆர் 8 வரல, எதுவுமே வரல. அன்னைக்கு ஃபெயில். ஆனால் பவரில் வந்திருக்கு. கேஎல்ல ஃபெயில் தான். இப்போ அடுத்த நாள் பார்ப்போம். இப்போ பாருங்கள் என்ன வந்திருக்குன்னு 7 9 7 தான் வந்திருக்கு. இப்போ 7ஓட பவர் 2ஐயும் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இது நம்மளுக்கு ஃபெயிலு. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்குது 7 9 2 இதுதான் நம்ம ஏ போர்டு. இப்போ பாருங்கள் டிஆர் 1 076 கேஎல் பாருங்கள் 294 ஏ போர்டு பாஸு. அதேமாரி ஏபி பாஸு. இப்போ நம்மளுக்கு ஏ போர்டு பாஸு. இப்போ அடுத்த நாள் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் என்ன வந்திருக்குன்னா 576 இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஏ போர்டு. அதுக்கு முன்னாடி இது பாஸு. இப்போ கிடச்சிருக்கு வந்து 576 இதுதான் நம்ம ஏ போர்டு. இப்போ பாருங்கள் டிஆர் 1 வரல, கேஎல் வரல, டிஆர் 6 பாருங்கள் ஏ போர்டு 6ஆம் நம்பர் பாஸு. ஏபியும் பாஸு, ஏசியும் பாஸு. நான் வந்து ஏ போர்டு தான் கொடுப்பேன். ஏ போர்டில் எனக்கு தெரிஞ்சு அது பாஸ் தான். போன மாதம் வந்து 27 நாளோ 28 நாள் கிட்ட வின்னிங் வந்துச்சு. ஒரு 3 நாளோ 2 நாளோ ஃபெயில் ஆயிடுச்சு. பாருங்கள் எத்தனை நாள் பாஸ் ஆகிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 நாளில் 9 நாள் ஏ போர்டு பாஸ். ஒரு நாள் மட்டும்தான் ஃபெயிலு. 2D எத்தனை நாள் வின்னிங்னு நீங்களே பாருங்கள். அதே இது நம்ம பாக்ஸு போட்டால் இதை பாருங்கள் இங்கே ஒரு வின்னிங் வந்திருக்கு. அதேமாரி இதில் ஒரு வின்னிங் வந்திருக்கு. பாக்ஸு போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 649 நம்ம ஏ போர்டு எடுக்கிறது. இதை நீங்கள் பாக்ஸு போட்டிங்கன்னா டிஆர் 8 மணிக்கு இங்கே வந்துருக்கு பாருங்கள் 496. அப்படியே உங்களுக்கு 3D அடிச்சிருக்காங்க. மாதத்தில் 2 நாள் 3 நாள் 3D வரும். பாக்ஸு போடணும்னு நினைக்கிறவங்க போட்டுக்கலாம். நான் வந்து ஏ போர்டு தான் கொடுப்பேன். இப்போ உங்களுக்கு ஏ போர்டு வந்து பாஸு. ஏ போர்டு பாஸு, ஏபி பாஸு, ஏசி கூட பாஸு. இன்றைக்கி உங்களுக்கு நம்பர் வேணும்னா இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு 89 39 80 17 59. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா 100 ரூபா கொடுத்தீங்கன்னா இதில் இருக்க ஏ போர்டு நம்பர் வாங்கிக்கலாம். ஏபிஐசி அடித்தா அது உங்களோட லக்கு. நான் ஏ போர்டு தான் கொடுப்பேன். வெற்றி தோல்வி வரதான் செய்யும். ஒரு நாள் வரலைன்னா ஐயோ வரலைன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. வெற்றி தோல்வி இல்லாமல் எதுவுமே கிடையாது. ரெண்டுத்துக்கும் ஓகேவாக இருந்தால், விருப்பமாக இருந்தால்
வந்து என் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். 100 ரூபா கட்டிக்கங்க. தினமும் 100 ரூபா, டெய்லியும் வின்னிங் வேணால் 100 ரூபா பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் இன்றைக்கி வரலைன்னா நாளைக்கு அந்த 100 ரூபா மைனஸ் பண்ணிக்கலாம். நேற்று வந்து நான் வந்து என்னோடய குரூப்பில் நான் கொடுத்துருந்தேன். வீடியோ போடும்போதே நான் சொன்னேன் 100 ரூபா கட்டி வந்து வாங்கிங்கன்னா. என்னோடய குரூப்பில் வாங்கினவங்களுக்கு தெரியும் நான் என்ன கொடுத்தேன்னு. ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 5ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். ஆல் போர்டில் நான் கொடுத்துருந்தேன். அதேமாரி ஏ போர்டு என்ன கொடுத்தேன்னா அவங்களுக்கு தெரியும் வின்னிங் வந்துச்சா இல்லையான்னு. ஆனால் 100 ரூபா கொடுக்குறதுக்கு யோசிச்சேன்னு நான் எதுவும் பண்ண முடியாது. நான் கேட்குறதே 100 ரூபா தான். நான் ஒன்றும் 500 ரூபா 1000 ரூபா கொடுன்னு கேட்கல. கேட்குறதே 100 ரூபா தான். ரொம்ப கம்மியாக கேட்குறேன். இதுக்கப்புறம் நான் என்ன எப்படி கேட்குறதுன்னு எனக்கே தெரில. நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இன்றைக்கான நம்பர் வேணும்னா என்னோடய நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஹாயின் பண்ணிட்டு 100 ரூபா பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம். 100 ரூபா வந்து நான் ஸ்கேன் கொடுப்பேன், அதில் போடுங்க. தேங்க்யூ.